எல்லோருக்கும் வணக்கம். ஷபாஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த நவம்பர் டிசம்பர்ல எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குன்னு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த நவம்பர் மாசத்துல 1069 பாயிண்ட் ஏறி இருக்கு ஒரே மாசத்துல நிஃப்டி. அதுக்கப்புறம் இப்ப டிசம்பர் மாசத்துல இப்ப வரைக்கும் 1537 பாயிண்ட் இருக்கு. 2500 பாயிண்ட் 2 மாசத்துல ஏறி இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் செல்லிங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஏறிட்டே இருக்கு. இதே வேகத்தில் ஏறிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அடுத்த வருஷம் கடைசியில் நம்ம இதை நிஃப்டியை ஒரு 35,000 ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி மாதம் 1000 ஏறுவானா அது ரொம்ப ரேர் தான். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் ட்ரேடிங் பாக்கி இருக்கு இந்த வருஷத்துல. 22,000 வந்து தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி பார்த்தாலும் 22,000 தொல்லினாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு கோல்டன் ரெக்கார்ட் அப்படின்றது நிஃப்டி எப்போ வந்து 1 லட்சத்து தொடுறானோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இடையில ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். இந்த ஹட்கோ ஷேர்ல 70-80 ரூபாய் ரேஞ்சில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவன் வந்து 100 ரூபாய் தொட்டா போதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். விளையாட்டு போல சில நாட்களுக்கு முன்னாடி 100 ரூபாய் வந்து டிசம்பர் 21ஆம் தேதி தொட்டான். இன்னைக்கு 28, 7 நாள் தான் ஆச்சு. 7 நாள் கழிச்சு பார்த்தா 100 ரூபாயில இருந்து டக்கு 135 வந்து எடுத்துக்க, என்ன வந்து 200 ரூபாய் போகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா நீ என்ன எடுத்துக்க அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறான். ஹட்கோல யார் முதலீடு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இப்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நாளைக்கு 29 டிசம்பர் வந்து ரெக்கார்ட் டேட். இந்த நியூஸை வச்சு ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவா வந்துருவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 790 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்ப 13 ரூபாய் இறங்கி கிடக்குறான். கடந்த 5 நாட்கள்ல பார்த்தோம்னா 3% ஏறி இருக்கா. பட் அந்த 2 ரூபாய் டிவிடெண்டுக்கு ஒன்று இதுல பெரிய அளப்பறையை காணும். நண்பர்களே, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். கடந்த 2 மாசமாவே ஐபிஓக்கள்ல நம்ம முதலீடு பண்ணிக்கிட்டே நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லாபம் வரும்போது புக் பண்ணியிருப்பாங்க. சில பேர் லாபம் புக் பண்ணல கீழே இறங்கியிருக்கு. ஸோ யாராவது ஐபிஓக்காக யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐபிஓ கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஐபிஓ எதுக்கு அப்ளை பண்ணீங்க? லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணீங்களா இல்லை லாங் டேர்மில் வச்சுக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை மறந்துடாமல் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நல்லா சிறப்பாக ஆரம்பித்த ஐபிஓ சீசன் இப்போ முடியும் போது டல்லாக முடியுது. ஸோ 50%, 70% லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஒரு 20-30% லாபம் கிடைச்சிட்டு இறங்கிடுது. ஸோ நீங்கள் லிஸ்டிங் கெயினுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினில் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், தயவுதாட்சணியம் இல்லாமல் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நண்பர்களே, இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? சமீபத்தில் பிரேக் அவுட் ஆயிருந்தான், சப்போர்ட் எடுக்கிறான். எத்தனையோ முறை சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவனால் முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இவனுக்கு ஒரு கடைசி நம்பிக்கையை நான் பார்க்குறேன். இந்த கடைசி நம்பிக்கையை இவன் காப்பாற்றிட்டா, இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கூடிய விரைவில் இவன்லாம் ஒரு 3000 போகக்கூடிய தகுதியுடைய ஷேராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரே ஒரு ஷேரை, இந்த ஒரே ஒரு சப்போர்ட்டை நீ விட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, என்னைக்கோ ஒரு நாள் உங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர் வந்து 20% வரத்தான் போகுது. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஹட்கோ அப்படின்றது இன்னைக்கு ஒரு நாளில் 18% ஏறின மாதிரி காட்டலாம். பட் இதுக்கு ஒரு வருஷம் உட்காந்துருக்கணும். ஒரு வருஷம் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவன் டபக்குன்னு 18% ஒரே நாளில் கெயின் ஆகிற மாதிரி காட்டுறான். அதே மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட டுபாக்கூர் ஷேராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அப்பா டக்கரான ஷேராக இருந்தாலும் சரி, பெரும்பாலான நாட்களில் வந்து ஒரு மாதிரி நீட்டி படுத்த மேனிக்கே இருப்பாங்க. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் சட்டார்னு 20%, 30% ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே ஏறிடுவாங்க. அந்த நாளை நீங்க பார்க்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு ஜெயிலில் வந்து கடுங்காவல் தண்டனை 10 வருஷம் சொல்லி போட்டுறாங்க. அவர் டெய்லி எந்திரிச்சு கம்பியை என்றாரு, பல்லு விலைக்கு சாப்பிட்றாரு, படுத்துறாரு, டெய்லி போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த 10 வருஷம் முடியல. திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள் அந்த 10 வருஷம் முடிஞ்சு அவர் தண்டனையிலிருந்து வெளியே வர்றாரு. அது மாதிரி தான் உங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வித்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் அது 20% ஏறின மாதிரி தெரியும். அது ஏன் உடனும்? அவன் எப்படி நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிக்கலாம்? அவன் கையிலே வச்சிருந்து நம்ம கிட்ட இருக்கும்பொழுது அவன் 20% ஏறினா தான் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கட்டி பிடிச்சி இனிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஆசாத் பல பேருக்கு கிடைச்சிருது. அந்த பல பேருக்கு கிடைச்ச அந்த ஆசாத் இன்னைக்கு எப்படி லிஸ்ட் ஆயிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 30%க்கு மேல லிஸ்ட் ஆயிருக்கான். இந்த ஷேர் மார்க்கெட்லயே நீங்க நினைச்சாலும் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து நிறைய தடவை வந்து நிறைய பேர் 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு வித்துட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேர் 1000 ரூபாய்க்கு போயிருது. இதை எட்டி உதச்சிடுறாங்க இந்த லாபத்தை. ஆனால் நீங்க எட்டி உதச்சாலும் உங்க கூடயே ஒட்டிக்கிட்டு வரக்கூடிய லாபம் என்னன்னா இந்த ஐபிஓல இருக்கக்கூடிய லிஸ்டிங் கெயின் தான். இது நீங்க எவ்வளவு பெரிய கும்பாவா இருந்தாலும் சரி, ப்ரீ மார்க்கெட்ல ஆர்டர் போட்டு வச்சாலும் சரி, அந்த 30% டாப்ல லிஸ்டிங் ஆகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த லாபம் அப்படின்றது கிடைச்சிருது.
ஸோ இந்த ஆசாத்தில் கண்டிப்பாக யார் நஷ்டத்துக்கு விற்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, கம்மியான ரேட்டுக்கு விற்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, 30% லாபத்தை ருசி பார்க்காம போயிருந்திருக்க முடியாது. அடுத்தது நாளைக்கு ஒரு ஐபிஎல் லிஸ்டிங் ஆகிறது என்னன்னா இன்னோவா கேப்டாப். இன்னொரு நல்ல சாதகமான ஐபிஓ வந்து லிஸ்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. கனரா ரொபோக்கோ ஏஎம்சி அது எப்போ வருதோ அந்த அளவு அது வர்றப்ப அதுவும் லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கனரா ரொபோக்கோ ஏஎம்சி ஐபிஓ வர்றதுனால கனரா பேங்க் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்கு. நண்பர்களே, உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2023 டிஃபென்ஸுக்கும் அதே மாதிரி ரயில்வே துறைக்கும் தான் நிறைய ஆர்டர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாம் 100 ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்த 100 ரூபாய்க்கும் குறைவான இருந்த பங்குகளெல்லாம் ஈஸியாக டபுள் பண்ணி விட்டாங்க. இதே வந்து ஐஆர்சிடிசி ஒரு 700 ரூபா ரேஞ்ச் இருந்ததுன்னா டபக்குன்னு 1400 பண்ண முடியுதா? இல்லை, ரொம்ப பெருசாக பண்ண முடியறதில்ல. பட் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த ஷேர்ஸ் எல்லாம் டபக்குன்னு மேலே ஏறிடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு 2024 எந்த துறை இருக்கு, எந்த துறையை சார்ந்த பங்குகள் 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் பங்குல 2000 ரூபாய் பண்ணி விட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் வேற துணை இல்லை. ரயில்வே துறையாகட்டும் பாதுகாப்பு துறையாகட்டும் இந்த ரெண்டுக்கும் தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. 2024 இவனுங்களுக்கு தான் மேலே ஏற்றியோட வாய்ப்பு இருக்கே ஒழிஞ்சு வேற எதுவும் புது செய்தி வர்ற மாதிரி எனக்கு தெரியல இப்போதைக்கு. மேபி ஸ்பேஸ் ராக்கெட் விடுற விஷயத்தில் ஏதாவது வரலாம். அடடா, நம்ம நண்பருக்கு உடம்பு பூரா மச்சங்க. இப்போதாங்க சமீபத்தில் கேட்டார் இந்த சூலா ஒயின்யாட்ஸில் ஏதாவது நல்ல நியூஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எதுவுமே நல்ல நியூஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ இன்னைக்கு போய் பார்க்குறேன் டபக்குன்னு 6% ஏறிட்டா. அதுக்கு என்னென்ன நியூஸ் வெளியிடுறாங்க? என்னென்ன வெளியிடுறாங்க? எங்களுடைய ரெவென்யூ வந்து சமீபத்தில் சேல்ஸ் வந்து கடந்த 2 மாதங்களில் விட நல்லா இன்க்ரீஸ் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்த உடனே மேலே ஏறிட்டா. நான் நினைக்கிறேன் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு ஒருவேளை லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற முறையில் ஒவ்வொரு ஷேரையும் பார்த்து உனக்கு நல்ல நியூஸ் வருமா, உனக்கு நல்ல நியூஸ் வருமான்னு டெய்லி பேசிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நண்பர்களே, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் என்பது எப்படின்னா ஒரு சேஞ்ச் நடக்கணும். கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான், அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடக்கணும். அந்த மாதிரி ஒரு யூ டர்ன் கீது போடுறானா அப்படின்ற மாதிரி இந்த பெட்ரோனட் எல்என்ஜி பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு மேல் நோக்கி வர மாதிரி காட்டுறான். சமீபத்தில் இவன் எப்பவுமே இப்பன்னு இல்லைங்க, ஏதாவது ஒரு பேட் நியூஸ்னால இறங்குவான், அப்புறம் மறுபடியும் ஏறதுக்கு தான் பார்ப்பான் இந்த பெட்ரோனட் எல்என்ஜி. அந்த வகையில் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ லோயர் பேண்ட்லேருந்து இவன் மேலே வர்றான். ஒருவேளை மேலே வந்து 260 ரூபாய் வந்து தொட்டுட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, யாராவது இந்த கேபிஐ கிரீன் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்கான். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 206% ஏறி இருக்கான். ஒருவேளை இந்த 1300 ரூபா ஷேரை ரெண்டா பிரிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க, 700 ரூபாயிலிருந்து மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் 1500 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விபிஎல் அப்படிதான் பண்றான், ஹெச்ஏஎல் அப்படிதான் பண்றான், நல்ல ஷேர்கள் அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இப்போ இந்த கேபிஐ கிரீன் அப்படின்றது லாங் டேர்மில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, டிசம்பர் 30 அவங்களுடைய போர்டு மீட் ஆகுது. அதில் வந்து அவங்க போனஸ் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்ற டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நியூஸ் வருது. எப்பவுமே நம்ம தப்பு பண்ணுவோம், அப்போ அடிப்பாங்க. அது வந்து நியாயம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு தெரியும் எப்போ அடிக்க வர்றாங்க அப்படின்னு. திடீர்னு என்கிட்டயா தூக்கி வீசி அடிச்சாங்கன்னா என்ன பண்றது? அது மாதிரி தான் ஜொமேட்டோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்றது விழுந்திருக்கு. இன்னைக்கு 2.5% இறங்கியிருக்கான். எந்த இடத்துல இந்த பேட் நியூஸ் வருதுன்னா, அவன் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பேட் நியூஸ் வருது. என்ன ஒரு பேட் நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு 401 கோடி கடன் ஜிஎஸ்டி செலுத்தணும் பெண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்ததா ஒரு பேட் நியூஸ் ஒன்று படிக்கிறோம். பட் இருந்தாலும் ஜொமேட்டோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படியோ உச்சத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு நியூஸ் வர்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை அப்படின்றதான். ஸோ ஜொமேட்டோ ஷேர் வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து இது போன்ற இந்த நியூஸ் என்ன ஆகுது அப்படின்றது கவனிச்சு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். 401 கோடி அந்த ஜொமேட்டோ கம்பெனி வந்து வெறும் 2 கோடி 36 கோடின்னு இப்பதான் சம்பாதிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி 1200 கோடி நஷ்டம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எங்க இருந்து அந்த 400 கோடி பெறட்ட? நண்பர்களே, இந்த M&M Finance ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதை வாட்ச் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அவன் கொஞ்சம் துடிப்பான ஆள் தான். அப்பேற்பட்ட அந்த துடிப்பான ஷேர் என்ன பண்ணியிருக்கான் இப்ப சமீபத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்கான். ஒருவேளை இந்த பேட்டர்ன் அவன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்தா டொபக்கு நான் ஒரு 340 ரூபாயெல்லாம் வர வேண்டிய வேலை இருக்கு. வந்துச்சுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த நவீன் ஃப்ளோரோ அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷேரா இருக்கு. ரொம்பவுமே வலுவான ஷேர் தான். 2021 இருந்து ஒரே பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த பேட்டர்னை வந்து அவன் உடைக்க விரும்பல, கீழையும் வீழ்ச்சி அடைய விரும்பல. அப்பேற்பட்ட இந்த ஷேர் வந்து தன்னை வலுவான ஒரு ஷேராக கருதி மேலே சென்றால் இதுக்குள்ள ஒரு 1000 ரூபா ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, விட்டு கொடுக்காதீங்க, தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க. உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஷேரை நீங்க வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பா அது 10-20% ஏறுது. உங்களுக்கு லாபம் கொடுக்காம ஏறுது. ஏன் அவனை விடுறீங்க? விடாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த விப்ரோ ஷேர் பத்தி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க,
எல்ஐசி ஷேரை பத்தி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் பொறுமையா இருந்து சாதிச்சவங்க தான். நிறைய பேர் விப்ரோ ஷேர் இனி எங்க ஏற போறான்னு சொல்லி வித்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஏறிடுறான். எல்ஐசி ஷேர் நிறைய பேர் இவன் எங்க இனிமேல் ஏற போறான்னு சொல்லி வித்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பார்த்தா 800 ரூபா போயிடறான். ஐஆர்சிடிசி ஷேர் அதே மாதிரி தான். இதுக்கு மேல இவன் எப்ப விற்பான் ஏற போறான் அப்படின்னு சொல்லி பல பேர் வித்து விட்டுறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க வச்சிருந்த ஷேர் தான், ஆனா அவங்க வித்ததுக்கு அப்புறம் ஏறுது. விடாதீங்க, எவனையுமே விடாதீங்க. உங்களுக்கு லாபம் தராத ஒரு ஷேரை போர்ட்போலியோல இருந்து வெளிவிடக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்ல ஷேரா இருக்கும் பட்சத்தில் இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.